அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் 40,000 கோடி ஊழல் செய்த உதயநிதி சிக்கிய வீடியோ இது மாதிரி செய்திகள் வெளியே நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் நடத்த போகிறார் இல்லையா. நிறைய விதமான விளையாட்டுகளை வீர விளையாட்டுகளை நடத்த போகிறாரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த 40,000 கோடி ஊழல் தமிழகத்தை ஒதுக்கி இருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியாயிருக்கு இல்லையா. இது உண்மைதான். இதுக்கான தகுந்த இடங்களும் சரிபார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் மக்கள் முன்னிலையிலே கேள்விகள் கேட்கப்பட்டிருந்த நிலையில் 40,000 கோடி இந்த ரேஸுக்கு 40,000 கோடி செலவாகுமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு இல்லையா. நிறைய தமிழகத்தில் நிறைய மாநிலங்களில் பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகள் ஏற்பட்டு எக்கச்சக்கமான மக்கள் அடி வாங்கியிருக்காங்க இல்லையா. இந்த நிலையில் இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் 40,000 கோடி பார்த்திங்கன்னா அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கார் ரேஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த கார் ரேஸால் முக்கியமா அப்படின்றத மக்கள் மத்தியில் பெரிய கேள்விக்குறி எழுந்திருக்கும் நிலையெல்லாம் தமிழகத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த 40,000 கோடி ஊழல் ஒரு 5 கோடி 4 கோடி தான் இதுக்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் மீதி இருக்கக்கூடிய 35 கோடி பார்த்தீங்கன்னா இவங்க பதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியே செய்திகள் வெளியிட்டிருக்காங்க. இதனால் அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் நிறைய அமௌண்ட்டுகள் 30,000 கோடி இதில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் இல்லையா. இந்த சுற்றுப்பயணத்தில் போகும்போது பணங்களை கொண்டு போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த மக்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய கேள்விக்கு பெரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வாரா அப்படின்றத பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் இல்லையா. நம்ம தமிழகத்தை உயர்த்துவதற்காக மற்ற நாட்களுக்கு இடையே பார்த்திங்கன்னா நிறைய நிறுவனங்களுக்கு இடையே ஒப்பந்தங்கள் போடுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர் போக போகிறாரு. இருந்தாலும் இவர் இதற்காக தான் போகிறாரா அப்படின்றத ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. இந்த நிலையெல்லாம் தமிழகத்தில் புலனாய்வு படை களமிறங்கியிருக்காங்க. இந்த நிலையில் இவர் 40,000 கோடி அங்கே அமெரிக்காவுக்கு எடுத்து செல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியேறும் நிலையில் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தான் கார் ரேஸுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய இந்த 40,000 கோடி ஊழல் உதயநிதி செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரி செய்திகள் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.